பிதாவாகிய தேவனாலும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நாம் கடவுளை தொழுவோம். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை. அது என் மேல் விழுந்த கடமையாயிருக்கிறது. நியாயத்தை கைக்கொள்ளுகிறவர்களும் எக்காலத்திலும் நீதியை செய்கிறவர்களும் பாக்கியவான்கள். ஜெபம் செய்வோம். இரட்சிப்பின் நற்செய்தியால் எங்களை சந்தித்த அன்பின் ஆண்டவரே, கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்றி நடப்பதற்கும் தேவனுடைய ராஜ்யத்தை பூமியிலே ஸ்தாபிப்பதற்கும் அருட்பணியை செய்யவும் எங்களை அழைத்து வேறு பிரித்து தெரிந்து கொண்டதற்காக உம்மை துதிக்கிறோம். இந்த பரிசுத்தமான தொழுகையின் வழியாக மீட்பினை அறிவிக்கும் சாட்சிகளாக, கருவிகளாக, அருட்பணியாளர்களாக எங்களை அர்ப்பணிக்க அருள் தாரும். வேதனைகள் பாடுகள் நடுவிலும் நம்பிக்கையுடனும் தைரியத்துடனும் கிறிஸ்துவின் ராஜ்யத்தை கட்டி எழுப்ப உதவி செய்யும். இந்த தொழுகையில் பங்கெடுக்கிற சிறியோரையும் பெரியோரையும் ஆசீர்வதியும். பரலோகத்தின் தேவனை ஆராதித்து மகிழும் இருதயத்தை தாரும். தடைகள் எல்லாவற்றையும் நீக்கி போடும். ஆண்டவர் இயேசுவின் பெயரில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்தை நாம் மகிமைப்படுத்தும் வண்ணமாக ஞான பாடலில் 378வது பாடலை பாடுவோம். பிதாவே எங்களை கல்வாரியில் நீர் மீட்ட அன்பை உணர்ந்து. ஞான பாடல் 378வது பாடல். Samugatu
இந்த நாளுக்குரிய திருமுறை பாடத்தை நாம் படிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட வேத பகுதி அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் முதல் 18ஆம் வசனம் முடிய. அப்போஸ்தலர் 9:10 முதல். தமஸ்குவிலே அனனியா என்னும் பேருள்ள ஒரு சீசன் இருந்தான். அவனுக்கு கர்த்தர் தரிசனமாகி, அனனியாவே என்றார். அவன், ஆண்டவரே, இதோ அடியேன் என்றான். அப்பொழுது கர்த்தர், நீ எழுந்து நேர்த்திரு எண்ணப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே தர்சு பட்டணத்தானாகிய சவுல் என்னும் பேருள்ள ஒருவனை தேடு. அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். அனனியா என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் தன்னிடத்தில் வரவும் தான் பார்வையும்படி தன்மேல் கை வைக்கவும் தரிசனம் கண்டான் என்றார். அதற்கு அனனியா, ஆண்டவரே, இந்த மனுஷன் எருசலேமில் உள்ள உம்முடைய பரிசுத்தவான்களுக்கு எத்தனையோ பொல்லாங்கங்களை செய்தான் என்று அவனை குறித்து அநேகரால் கேள்விப்பட்டிருக்கிறேன். இங்கேயும் உம்முடைய நாமத்தை தெளிதுகொள்கிற யாவரையும் கட்டும்படி அவன் பிரதான ஆசிரியர்களால் அதிகாரம் பெற்றிருக்கிறானே என்றான். அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புரஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாக இருக்கிறான். அவன் என்னுடைய நாமத்து நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்றார். அப்பொழுது அனனியா போய் வீட்டுக்குள் பிரவேசித்து அவன் மேல் கையை வைத்து, சகோதரனாகிய சவுலே, நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கர்த்தர் நீ பார்வையடையும்படிக்கும் பரிசுத்தாவினாலே நிரப்பப்படும்படிக்கும் என்னை அனுப்பினார் என்றான். உடனே அவன் கண்களிலிருந்து மீன் செதில்கள் போன்றவைகள் விழுந்தது. அவன் பார்வையடைந்து எழுந்திருந்து ஞானஸ்நானம் பெற்றான் என்பதே. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட வேதபதி வாசித்து முடிந்தது. தேவனே, உமக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் ஆயத்தப்படும் வண்ணமாக கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறாரே என்ற பாடலை நாம் உற்சாகமாய் பாடுவோம். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டை நடத்துகிறார். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டை நடத்துகிறார். கர்த்தர் மேய்ப்பராயிருக்கிறாரே, தாழ்ச்சியடையேன் என்றுமே. நிறைக்கிறாரே, ஆத்துமாவை தேற்றும் நேசரனே, ஆனந்தத்தால் நிறைக்கிறாரே. மகிமையின் நாமத்தின் நிமித்தம் அவர் தம் நீதியின் பாதையில் நடத்துகிறார். மகிமையின் நாமத்தின் நிமித்தம் அவர் தம் நீதியின் பாதையில் நடத்துகிறார். இருக்கிறாரே, தாழ்ச்சியடையேன் என்றுமே. சத்துருக்கள் முன்னில் எனக்காக பந்தி ஒன்றை ஆயத்தம் செய்தார். சத்துருக்கள் முன்னில் எனக்காக பந்தி ஒன்றை ஆயத்தம் செய்தார். என்னை தம் எண்ணெயால் அபிஷேகித்து என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்தார். என்னை தம் எண்ணெயால் அபிஷேகித்து என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்தார். கர்த்தர் மேய்ப்பராயிருக்கிறாரே, தாழ்ச்சியடையேன் என்றுமே. ஜீவனில் உள்ள காலம் வரை நன்மை கிருபை தொடரும்.
ஆசீர்வாதமான இந்த நாளுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளின் தியானத்திற்காக தெரிந்து கொண்ட திருமறை வசனம் அப்போஸ்தலர் நடபடிகள் 9வது அதிகாரம் 16வது வசனம். அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்றார். அருட்பணி, கடவுளின் வேதனையை பகிர்தல். மிஷன், ஷேரிங் காட்ஸ் பெயின். தேவனுடைய அன்பு நமக்கு தெரியும், தேவனுடைய கிருபை நமக்கு தெரியும், தேவனுடைய இரக்கம் நமக்கு தெரியும். ஆனால் தேவனுடைய வேதனை, தேவனுடைய வலியை பற்றி நம்மில் அநேகர் அறியாமல் இருக்கிறோம். கடவுளுக்கு வேதனை உண்டா? கடவுளுக்கு வலி உண்டா? வேதாகமம் முழுவதும், ஆதியாகமம் தொடங்கி வெளிப்படுத்தின விசேஷம் வரை கடவுள் தன் வேதனையை வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆதியாகமம் 3வது அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து தேவனுடைய ஏக்க குரலை, வேதனையின் குரலை நாம் கேட்க முடியும். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். ஆதி பெற்றோர் ஆதாம் ஏவாள் பாவம் செய்து தேவனை விட்டு தூரம் போன போது சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரின் குரல் ஏக்க குரலாய், வேதனையின் குரலாய் மாறியது. ஆண்டவரின் ஏக்க குரல், வேதனையின் குரல் இன்றைக்கு உங்களுக்கு கேட்கிறதா? இன்றும் எத்தனையோ பேர் காணாமல் போன ஆடுகளாய், வழி தப்பி போன ஆடுகளாய், தொழுவத்தை மறந்து போன ஆடுகளாய் சுற்றி கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் அவர்களை ஏக்கத்தோடு தேடிக்கொண்டிருக்கிறார். வேதனையோடு திரும்பி வரும்படி அழைத்து கொண்டிருக்கிறார். ஆண்டவரின் ஏக்கத்தையும் பாரத்தையும் வேதனையையும் சுமப்பதுதான் அருட்பணி. மிஸ்யோடை என்கிற லத்தீன் வார்த்தையிலிருந்து பிறந்ததுதான் மிஷன் என்கிற வார்த்தை. இதனுடைய அர்த்தம் கடவுளின் வேலை என்பதாகும். மனிதனை குறித்த ஆண்டவரின் மனஸ்தாபம், மனவேதனையை ஆதியாகமம் 6வது அதிகாரம் 5-6 வசனங்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினதென்றும் அவன் இருதயத்து நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு விசனமாயிருந்தது. ஆண்டவருடைய மனஸ்தாபம், ஆண்டவருடைய மனவேதனை இந்த வசனம் நமக்கு காண்பிக்கிறது. ஏசாயா 1வது அதிகாரம் 3வது வசனத்தில் ஆண்டவர் தன் மனக்குமுறலை வெளிப்படுத்தி இருக்கிறார். மாடு தன் எஜமானையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னணையையும் அறியும். இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது என்கிறார். ஆகாய் 1:4 தேவ ஜனங்கள் ஆலயத்தை நேசியாமலும் கர்த்தருடைய காரியத்தில் உண்மை இல்லாமலும் இருந்தபோது ஆண்டவர் வேதனையோடு புலம்புகிறார். இந்த வீடு பாழாய் கிடக்கும் போது நீங்கள் மச்சு பாவுப்பட்ட உங்கள் வீடுகளில் குடியிருக்கும்படியான காலம் இதுவோ? ஏசாயா 6:8 ஆண்டவர் தன் வேதனையை, பாரத்தை தன் பிள்ளைகளோடு பகிர்ந்து கொள்ளுகிறார். யாரை நான் அனுப்புவேன்? யார் நமது காரியமாய் போவார்? ஆண்டவருடைய வேதனையை
சுமக்க ஏசாயா தீர்க்கதரிசி தன்னை அர்ப்பணித்தார். வெளிப்படுத்தின விசேஷம் 2:4 எபேசு சபையை பார்த்து ஆண்டவர் கண் கலங்கி சொல்லுகிறார், ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறைவுண்டு. கடவுளின் வலியை, வேதனையை நாம் உணர வேண்டும், சுமக்க வேண்டும் என்பது தேவன் நம்மேல் கொண்டிருக்கிற எதிர்பார்ப்பு. முதலாவதாக, வலியை சுமக்க தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். வலியை சுமக்க தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 16வது வசனம், அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன். தேவ ஜனங்களாகிய நாம் தேவனுடைய வலியை சுமக்கும் அளவுக்கு பக்குவப்பட வேண்டும். பவுல் யூத பக்தி மார்க்கத்தில் பக்தியாய் வளர்ந்தவர். கமாலியேலின் பாதத்தில் வேதத்தை கற்றுத் தேர்ந்தவர். நியாயப்பிரமாண சட்டத்திட்டங்களை அறிந்தவர். ஆனால் தேவனுடைய வலியை சுமக்கும் அளவுக்கு அவர் பக்குவப்பட்டிருக்கவில்லை. அப்போஸ்தலர் 9:4 ஆண்டவர் இயேசு தமஸ்கு வீதியில் பவுலை சந்தித்த பொழுது கேட்ட கேள்வி, சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய்? இந்த சத்தத்தை கேட்டு ஆச்சரியமும் அதிர்ச்சியும் அடைந்த பவுல் கேட்கிறார், ஆண்டவரே, நீர் யார்? அதற்கு கர்த்தர் சொன்னது, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. திருச்சபையை வேதனைப்படுத்தி ஆண்டவர் இயேசுவுக்கு வலியை உண்டு பண்ணின சவுலாயிருந்த பவுலை கர்த்தர் வலியை தாங்குகிறவனாய் மாற்றினார். தன்னுடைய பாரத்தை சுமக்கிறவனாய் மாற்றினார். சபையை படாத பாடுபடுத்தி கொண்டிருந்தவனை பாடுபடுகிறவனாய் மாற்றினார். அப்போஸ்தலர் 9:13 ஆண்டவர் இயேசு சவுல் எனப்பட்ட பவுலை குறித்து சொன்ன வார்த்தை, நான் தெரிந்து கொண்ட பாத்திரம், நான் தெரிந்து கொண்ட பாத்திரம். எனவே துன்பமே வராது என்று சொல்லவில்லை, கஷ்டமே கிடையாது என்று சொல்லவில்லை. நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாயிருக்கிறபடினால் அவன் என் நாமத்தின் நிமித்தம் பாடுபடுவான், பாரத்தை சுமப்பான் என்று சொல்லுகிறார். கிறிஸ்துவின் பாரத்தை சுமக்கும் அளவுக்கு நாம் கிறிஸ்தவ வாழ்வு பக்குவப்படுத்தப்பட்டிருக்கிறதா? அல்லது அப்போஸ்தலர் 9:1-2 சொல்லுகிறபடி சீறி கொண்டிருக்கிற பவுலாய், பயம் மறுத்தி கொண்டிருக்கிற சவுலாய், பிறரை அடக்கி ஒடுக்குகிற ஒரு மனிதனாய், அதிகார வெறியோடு செயல்படுகிற சவுலாய் நாம் காணப்படுகிறோமா? கடவுளின் வலியை சுமக்க நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்பதை மறந்து போகக்கூடாது. இரண்டாவதாக, வல்லமையை சுமக்க தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். கடவுளின் வல்லமையை சுமக்க தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அப்போஸ்தலர் 9:15 அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாயிருக்கிறான். கிறிஸ்துவின் சுவிசேஷம் ஒன்றே பாவத்தில் விழுந்த மனுக்குலத்தை மீட்டெடுக்க வல்லமை கொண்டது. உலகத்தில் தத்துவங்கள் உண்டு, மத நன்னெறிகள் உண்டு, நீதி நியாய ஒழுங்கிற்கான சட்டத்திட்டங்கள் உண்டு, பாரம்பரியங்கள் உண்டு. ஆனால் அவற்றால் பாவத்தில் விழுந்த, அக்கிரமத்தில் சிக்கிக் கொண்டிருக்கிற மக்களை மீட்டெடுக்க இயலாது. கிறிஸ்து இயேசு மனுக்குலத்தின் பாவத்தை தன்மேல் ஏற்றுக்கொண்டு நம் ஒவ்வொருடைய பாவத்திற்காகவும் மரித்து உயிர்த்தெழுந்தார். இந்த வல்லமையான நற்செய்தியை புறஜாதிகளுக்கு கொண்டு செல்ல நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். 2ஆம் நூற்றாண்டில் கிறிஸ்துவுக்காக விசுவாசத்திற்காக வைராக்கியமாய் இருந்த பெண்களிலே பெர்பெச்சுவாவும்
பெலிசியாவும் முக்கியமானவர்கள். அரசன் அர்னலியேஸ் கிறிஸ்து இயேசுவை மறுதலித்தால் இந்த கிறிஸ்தவர்களை விடுவித்து விடுவதாக கூறினான். ஆனால் பெர்பச்சுவா அதற்கு சம்மதிக்கவில்லை. கிறிஸ்துவின் வல்லமையுள்ள சுவிசேஷத்தை விசாரணை நேரத்திலும் அதிகாரிகளுக்கு முன்பாகவும் ராஜாவுக்கு முன்பாகவும் கூடியிருந்த ஜனங்களுக்கு முன்பாகவும் அவள் அறிவித்தாள். கோபம் கொண்ட அரசன் கட்டளையிட பெர்பச்சுவாவினுடைய 2 வயது குழந்தையினுடைய 2 கால்களையும் பிடித்து அங்கிருந்த காவல்காரர்கள் அப்படியே கிழித்து சொந்த தாயின் முன்பாகவே கொன்று போட்டார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலைமையிலும் அவள் கிறிஸ்துவை மறுதலிக்கவில்லை. கடைசியாய் உயிரோடு அவள் எரித்து கொல்லப்பட்டாள். அவளுடைய வேலைக்கார பெண்தான் பெலிசியா. நிறை மாத கர்ப்பிணியாயிருந்தார். அவளும் இயேசு கிறிஸ்துவை அந்த இடத்திலே மறுதலிக்க மறுத்தபடியினாலே தன்னுடைய எஜமாட்டிக்கு இத்தனை கொடூரங்களும் அரங்கேறின நிலைமை அவள் பார்த்த பொழுதிலும் அவளும் இந்த நற்செய்தியை மற்றவர்களுக்கு அறிவித்தாள். அவளுடைய வயிற்றை கிழித்து நிறை மாத கர்ப்பிணியாக இருந்த அவளுடைய வயிற்றில் இருந்த பிள்ளையை வெளியே எடுத்து தூக்கி வீசினார்கள். கொடூரத்தின் மேல் கொடூரம். துடி துடிக்க அவள் இரத்த சாட்சியாய் மரித்தாள். இவற்றையெல்லாம் கண்ட ஜனங்கள் அன்று திரள் திரளாக ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். கிறிஸ்துவனுடைய வல்லமையான சுவிசேஷத்தை பாடுகளின் மத்தியிலும் வேதனைகளின் மத்தியிலும் அன்றைக்கு அந்த பெண்கள் சுமந்தார்கள். நானும் நீங்களும் வல்லமையான கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை சுமக்க அழைக்கப்பட்டவர்கள். அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களை குறித்த பாரம் இந்த நாளிலே நம்மை நிரப்பட்டும். வல்லமையான சுவிசேஷத்தை நாம் சுமப்போம். கடைசியாக வழிந்தோடும் வாய்க்காலாய் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். வழிந்தோடும் வாய்க்காலாய் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அப்போஸ்தலர் 9:17. அப்பொழுது அனனியா போய் வீட்டுக்குள் பிரவேசித்து அவன் மேல் கையை வைத்து, சகோதரனாகிய சவுலே, நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கர்த்தர் நீ பார்வை அடையும்படிக்கும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படும்படிக்கும் என்னை அனுப்பினார் என்றார். பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படும்படிக்கும் என்னை அனுப்பினார். பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு பரிசுத்தம் வழிந்தோடும் வாய்க்காலாக விளங்க நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அசுத்தங்களால் நிரம்பி வழுகிற ஒரு வாழ்க்கை போதும். பாழாக்கும் உலகத்தினுடைய அருவருப்புகளால் நிரம்பி வழிகின்ற ஒரு வாழ்க்கை போதும். வேதத்திலே ஒரு வசனம், நம்ம எல்லாருக்கும் பிடித்தமான வசனம், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். அநேக வீடுகளிலே இந்த வசனத்தை நாம் வைத்திருக்கிறோம். ஆனால் ஆண்டவரே, நான் உம்மை துக்கப்படுத்தாதிருப்பேன் என்ற தீர்மானமே ஆண்டவர் நம்மிடத்திலே எதிர்பார்ப்பது. பரிசுத்த ஆவியானவர் நம் வாழ்க்கையில் வரும்போது பரிசுத்தத்தால் ஆவியின் கனிகளால் நம்முடைய வாழ்க்கை நிரம்பி வழியும். நம்மை காண்பவர்கள் கிறிஸ்துவை காண்பார்கள். நம்முடைய ஆண்டவர் துன்புறுத்துகின்ற கடவுள் அல்ல, பாவிகளை அழிக்க வந்தவர் அல்ல, அவர் பாவிகளை ரட்சிக்கும்படிக்கு வந்தவர். பிறருக்காக தன்மேல் துன்பங்களை சுமந்த ஒரு மேசியா என்று ஏசாயா 50:6 சொல்லுகிறது. அடிக்கிறவனுக்கு என் முதுகையும் தாடை மயிரை பிடுங்குகிறவர்களுக்கு என் தாடைகளையும் ஒப்பு கொடுத்தேன். அவமானத்திற்கும் உமிழ்நீருக்கும் என் முகத்தை நான் மறைக்கவில்லை. ஆண்டவரோடு சேர்ந்து நாம் துன்புற ஆயத்தமாக இருக்கிறோமா? கிறிஸ்து இயேசுவின் வலியை நாம் சுமப்போம். கிறிஸ்து இயேசுவின் வல்லமையான சுவிசேஷத்தை நாம் சுமப்போம். வழிந்தோடும் வாய்க்காலாக மாறி
இயேசு இல்லாமல் வறண்டு கிடக்கும் உள்ளங்களை செழிப்பாக்குவோம். ஆண்டவர் இந்த வார்த்தைகளால் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆராதனைக்கு நிறைவு பாடலாக ஞான பாடலிலே 472வது பாடலை பாடுவோம். இயேசுவை நம்பி பற்றி கொண்டேன். ஞான பாடல் 472வது பாடல். இயேசுவை நம்பி பற்றிக் கொண்டேன். மாட்சிமையான மீட்பை பெற்றேன். தேவகுமாரன் ரட்சை செய்தார். ஆவியானவரை ஏற்றுக்கொண்டார். இயேசுவை பாடி போற்றுகிறேன். நேசரை பார்த்து பூரிக்கிறேன். மீட்பரை நம்பி நேசிக்கிறேன். வீடுழி கால சோதரிப்பேன். அன்பு பாராட்டி காப்பவராய் எந்தனை தாங்கி பூரணமாய் இன்பமும் ஊட்டுகிறார். இன்னும் நீங்காமல் பாதுகாப்பார். இயேசுவை பாடி போற்றுகிறேன். நேசரை பார்த்து பூரிக்கிறேன். மீட்பரை நம்பி நேசிக்கிறேன். வீடுழி கால சோதரிப்பேன். சமாதானம் ரம்மியமும் துய தேவாவி வல்லமையும் புண்ணியநாத தந்து விட்டார். விண்ணிலும் சேர்ந்து வாழ செய்வார். இயேசுவை பாடி போற்றுகிறேன். நேசரை பார்த்து பூரிக்கிறேன். மீட்பரை நம்பி நேசிக்கிறேன். வீடுழி கால சோதரிப்பேன். ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய வலியையும் வேதனையும் உணர்ந்தவர்களாக உள்ளான பாரத்தோடு தேவ சமூகத்தை விட்டு புறப்பட்டு செல்ல கர்த்தர் எங்களை உணர்த்தினீரே. ஆண்டவர் எங்களுக்குள்ளாக ஆத்தும பாரத்தை தந்து அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களை குறித்த தரிசனத்தோடும் பொறுப்போடும் செயல்பட கிருபை பாராட்ட நாங்கள் ஜெபிக்கிறோம். கிறிஸ்துவனுடைய வேதனை வலி எங்களுடைய உள்ளத்திலே உணர்ந்து கொள்ளத்தக்கதான கிருபை கர்த்தர் எங்களுக்கு தந்ததற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளால் ஆசீர்வதித்து அனுப்ப வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். சுவாமி, கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்காக பாடுகளை சந்திக்க, வேதனைகளை எதிர்கொள்ள எங்களுக்குள்ளாக நீ தந்த புதிய கிருபைகளுக்காக உம்மை துதிக்கிறோம். புதிய பலத்தோடு நாங்கள் புறப்பட்டு செல்ல கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. இந்த நாளிலும்
வர தடைப்பட்ட தம்முடைய பிள்ளைகளோடு உடைய கிருபை தங்கியிருக்கட்டும். கிறிஸ்துவுக்குள்ளான புதிய கிருபைகளை பெற்று ஆண்டவருக்கென்று சாட்சி பகர உதவி செய்யும். தூர இடங்களிலிருந்தும் இந்த ஆராதனையிலே பங்கெடுத்த தம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் நினைந்தருளி ஆசீர்வதிக்கவுமே நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். உம்முடைய நாமம் ஒவ்வொரு மூலமாக மகிமைப்படட்டும். தொடர்ந்தும் தேவையுள்ள ஒவ்வொருவரையும் கர்த்தர் விசாரித்து நிறைய ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கின்றோம். தேவ சமூகத்திலே கடன் பாரங்களால் தவிக்கிற தம்முடைய பிள்ளைகளுடைய தவிப்பை கர்த்தர் மாற்றி நிறைய ஒரு அற்புதம் செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். தங்களுடைய பொருளாதாரத்தை நேர்த்தியாக நிர்வகிக்கத்தக்கதான ஞானத்தை ஒவ்வொருவருக்கும் தந்தருளும். உழைப்பின் பிரயாசங்கள் வாய்க்கட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும். அப்படியே கர்த்தர் குடும்பங்களை நன்மையால் ஆசீர்வதிக்கவுமே நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். திருமண காரியங்களுக்காய் காத்திருக்கிற பிள்ளைகள் உண்டு. தடைகளின் மத்தியிலே தளர்ந்து போனவர்களை திடப்படுத்தி இந்த வருஷத்திலும் நல்ல காரியங்கள் கைக்குடி வரத்தக்கதாய் கர்த்தர் தயவு பாராட்டுமை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். குழந்தை பாக்கியத்திற்காய் காத்திருக்கிற தம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் நினைந்தருளி ஆசீர்வதிப்பீராக. படிக்கிற தம்முடைய பிள்ளைகளோடும் இருந்து ஞான நன்மைகளால் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை நிறைத்தருள நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுகிற தெய்வீக ஞானத்தினாலே தம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் நிரப்புவீராக. உலகத்திற்குள்ளாய் தம்முடைய பிள்ளைகள் கடந்து செல்கிற பொழுது தங்களுடைய வாழ்க்கையை கிறிஸ்துவுக்குள்ளாக பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளுகிற கிருபையை தந்து நடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். சிறு வயது முதலே ஜெபாவினாலும் ஆத்துமாக்களை குறித்த பாரத்தினாலும் ஒவ்வொரு தம்முடைய பிள்ளைகளையும் கர்த்தர் நிறைத்தருள உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். குடும்ப தலைவர்கள் தலைவியரை கர்த்தர் ஆசீர்வதியும். குடும்பத்தை நேர்த்தியாக நடத்தி செல்லத்தக்கதான புதிய கிருபைகளை தந்து ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். குடும்ப வாழ்க்கையிலும் கருத்து வேறுபாடுகள் சண்டை சச்சரவுகள் இல்லாதபடிக்கு ஒருமித்த கருத்தோடு செயல்பட கர்த்தர் உதவி செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். முதல் வயதான பெற்றோரை இந்த கரங்களிலே தந்து ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளும் தங்கள் பெற்றோரை நேசிக்கிற ஒரு அன்பான இருதயத்தை தந்து நடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்திற்குள்ளும் முதிர் வயதுள்ளவர்களை கனம் பண்ண, உடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ள கர்த்தர் அப்படிப்பட்ட நல்ல உறவை தந்து ஆசீர்வதிக்க உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். திக்கற்றவர்கள், கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிறவர்கள், விதவைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தேற்றி பலப்படுத்த துணை நின்று நடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். உலகம் முழுவதிலும் கர்த்தர் சமாதானத்தை அருளி செய்ய நாங்கள் ஜெபிக்கின்றோம். எங்களுடைய தேசத்தினுடைய பல பகுதிகளிலே மழையினாலே நிலச்சரிவினாலே தங்களை இழந்து போன ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். ஆண்டவர் தாமே அந்த குடும்பத்தாரை ஆறுதல் படுத்த நாங்கள் ஜெபிக்கின்றோம். சுவாமி, எத்தனையோ பேர் கதறி கொண்டிருக்கிற இந்த நேரத்திலும் துயரம் சூழ்ந்த இந்த வேளையிலும் கர்த்தர் தாமே ஆறுதல் படுத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். வயநாட்டிலும் உத்தரகண்டிலும் இன்னமும் இமாச்சலிலும் மழையினாலே வெள்ளப்பெருக்கினாலே ஏராளமான ஜனங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். கர்த்தருடைய இரக்கம் விளங்கட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். சுவாமி, தேசத்தை கர்த்தர் நினைந்தருள்வீராக. உலகம் முழுவதிலும் காணப்படுகிற போர் பதற்றங்களை கர்த்தர் மாற்றி சமாதானத்தை அருளி செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவன் தருகிற சமாதானம் ஒவ்வொருடைய வாழ்வையும் நிரப்பட்டும். ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து பெருக பண்ணுவீராக. தெய்வ பிள்ளைகளை கர்த்தர் கரத்தில் எடுத்து வலிமையாக பயன்படுத்த உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். சுவாமி, ஆத்தும பாரமுள்ள அநேகரை கர்த்தர் சபையின் நடுவில் இருந்து எழுப்பி மிஷனரிகளாய், கர்த்தருக்கென்று ஊழியம் செய்கிறவர்களாய், கர்த்தருடைய பாரத்தை சுமக்கிறவர்களாய் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆட்கொண்டு நடத்த ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி தருகிறோம், ஏற்றுக்கொள்ளும். இயேசுனுடைய பேரில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.
நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும் சிநேகமும் நம் அனைவரோடும் இன்னும் சதா காலங்களிலும் நிறைவாய் தங்கியிருப்பதாக.